Hey guys, welcome back to TNPC Academy. ஸோ இன்றைக்கான சயின்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் அப்பொருளின் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றங்கள் என்று பெயர். ஓகேங்களா? ஸோ இயற்பியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை. ஓகேங்களா? ஸோ இயற்பியல் மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய வேதியியல் இயல்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றங்கள் என்று பெயர். ஸோ இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை. அதே மாதிரி இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீள் வினையாக இருக்கும். ஓகேங்களா? வேதியியல் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மீளா வினையாக இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காகிதம் எரிதல் அப்படின்றது ஒரு வேதியியல் நிகழ்வு. ஸோ அதில் வந்து எரிஞ்ச காகிதத்தை வந்து திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த சாம்பலை திரும்பவும் காகிதமாக மாற்ற முடியாது. அதுவே இப்போ வந்து பனிக்கட்டி உருகுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அந்த உருகின நீரை வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், பனிக்கட்டியாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ வேதியியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா வேதியியல் மாற்றங்கள் எதுவுமே மீளா வினையாக இருக்கும், இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே மீள் வினையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.